திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 1952ஆம் ஆண்டு பிறந்து 71 வயது நிரம்பிக்கின்றன. இவர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று இந்த நடிகர் சங்கத்தில் இருந்த கடனை அடைப்பதற்காக பல்வேறு வெளிநாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே நட்சத்திர கலை நிகழ்ச்சி நடத்தி நிதி திரட்டி அந்த கடன் அடைப்பதற்கு உதவி செய்திருக்கின்றார். இப்படி மக்கள் சேவை செய்யக்கூடிய, மக்களிடத்தில் மிகுந்த மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை காலமான செய்தி மிகுந்த வேதனை அளிக்கின்றது. சினிமா துறையில யாரெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ, மாநிலம் இருப்பவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்களோ, எல்லாம் உடைத்து காட்டி சினிமா துறையிலே முத்திரை பதித்து தென்னிந்தியா சினிமாவிலே முக்கிய புள்ளியாக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், ஒரு தயாரிப்பாளராக எல்லா துறையிலும் கூட கோலோச்சி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து பெரும் துருவங்கள் இருந்த பொழுது மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி ஏழைகளுடைய குரலாக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மோடு இல்லை. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர் விஜயகாந்த் அவருடைய மறைவு தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. திரைத்துறையில் மட்டுமல்ல, அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு முத்திரை பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மிக தைரியசாலி, தைரியமான அரசியல் முடிவுகளை எடுத்தவர், கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்றவர். அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ பதவிகளுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் கொள்கை எனக்கு மிக முக்கியம் என்று கொள்கையிலே உறுதியாக இருந்தவர். எங்களை போன்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். குறிப்பாக ஆளும் கட்சி, ஆண்ட கட்சிக்கு மாற்று மக்கள் மத்தியிலே அதை இருக்கிறது என்ற நம்பிக்கையை மூட்டியவர் நண்பர் விஜயகாந்த் அவர்கள். நான் பலமுறை அவர் அரசியல் ரீதியாகவும் சந்தித்திருக்கிறேன். திரைப்படத்திலும் அவர் நல்ல மனிதர். ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது ஒரு தனிப்பட்ட இழப்பு. ஒரு தனிப்பட்ட சகோதரரை இழந்த மாதிரி நான் வினவுறேன். நான் கவர்னர் ஆனோடனே எங்க குடும்பத்தில் ஒருத்தங்க கவர்னர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னால் மறக்க முடியாத ஒன்று. அவரது ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு சில ஆண்டுகளிலேயே அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற நிலைக்கு உயர்ந்தார். தனிப்பட்ட முறையிலே 8% வாக்குகளை பெற்றார். ஒரே தேர்தலில், முதல் தேர்தலில். இது தமிழக அரசியலில் ஒரு அளப்பரிய சாதனையாக பேசப்பட்டது. விருத்தாசலத்தில் போட்டியிட்டு அந்த இடத்தில் அவரால் வெற்றி பெற முடியாது என்று சாதியவாத சக்திகள், மதவாத சக்திகள் கூறிய போது அனைத்து வரம்புகளையும் தகர்த்துவிட்டு அவர் அந்த தொகுதியிலே வெற்றி பெற்று சாதனை படைத்தார். அவருக்கு முன்னதாக திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மாற்று சக்திகளாக பாமக, மதிமுக போன்ற அரசியல் கட்சிகள் எழுச்சி பெற்றன. ஆனால் அந்த கட்சிகளுக்கு பிறகு தோன்றிய தேமுதிக உருவாகிய சில ஆண்டுகளிலேயே எதிர்க்கட்சி அந்தஸ்தை எட்டி பிடித்தது. அவர் உடல்நலத்துடன் இருந்திருந்தால், சீரான உடல்நலத்துடன் இருந்திருந்தால் தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நீடித்திருப்பார். அவருடைய பேச்சிலே கடல் தெரிக்கும். அதிலே சிவாஜியை பார்க்கலாம். அவருடைய சண்டை காட்சிகளிலே மின்னல் வீசுவதை போல அவருடைய கால்களும் கைகளும் எதிரிகளை வீழ்த்தும். அந்த சண்டை காட்சியிலே டூப் போடாமல் சண்டை போடக்கூடிய ஒரு சில நட்சத்திரங்களில் ஒருவர்
நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய இழப்பு என்பது தமிழ்நாட்டுக்கும் கலை உலகத்துக்கும் மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு இழப்பாகும். கருணை, மனிதாபிமானம், ஈவு, இரக்கம், இதனுடைய மறுபெயர் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று தன்னுடைய வாழ்நாளிலே நிரூபித்து காட்டியவர். அரசியலிலும் துணிகரமான முடிவுகள் எடுத்து ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர், அடுத்து எதிர்க்கட்சி தலைவராகவே வந்து அமரக்கூடிய அளவுக்கு தமிழக மக்களுடைய மனதை கவர்ந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய புகழ் மண்ணும் விண்ணும் இருக்கும் வரையிலும் நிலைத்திருக்கும் என்று மீண்டும் கூறி அமைகிறேன்.